இளைய தலைமுறையிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா, இல்லையெனில் அதன் காரணம் என்ன என்பது குறித்து ஏற்காடு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். இந்த மக்கள் பார்வை செய்தி தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கையும் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் News7 தமிழோடு. இளைய மத்தியில விழிப்புணர்வு இன்னைக்கு இருக்குதுங்க. ஏன்னா சோசியல் மீடியான்னு ஒண்ணு நம்ம கையில எல்லாத்துலயுமே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எல்லா அரசியலை பத்தியும் உலகம் ஃபுல்லாவே அரசியலை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க இன்னைக்கு பொறுத்தளவுல. அதனால நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது, இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல தலைமுறை வரணும், ஒரு நல்ல ஆட்சி அமையணும், அந்த மாதிரிலாம் நிறைய இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள் தானாவே முன் இந்த ஓட்டு படிவம்லாம் எழுதுறது, எனக்கான உரிமை எனக்கு வேணுன்றது. அதனால இன்னைக்கு இளைய மத்தியில நல்லாவே இந்த அரசியலை சார்ந்து எல்லா மூமெண்ட்டுமே போயிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு விழிப்புணர்வு இருக்குதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பா விழிப்புணர்வு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, அவங்க வாக்கை பதிவு பண்றது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஃபேஷனா மட்டும்தான் அதை பார்க்குறாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை சார்ந்தோ இல்லை ஒரு தலைவரை சார்ந்தோ ஒரு நல்ல விஷயங்களை பகிர்றாங்க அப்படின்னா அதில் எத்தனை லைக் வருது, எத்தனை கமாண்ட் வருது, அதை தான் பார்க்குறாங்களே ஒழிய அதில் இருக்கிற விஷயத்த ஆராய்ஞ்சு பார்க்கறது இல்லை. அது நல்லதா கெட்டதா, செஞ்சாங்களா செய்யலையா, அதனால நமக்கு என்ன பலனு, இளைஞர்களுக்கு அதில் என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அவங்களுக்கு வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு குறிக்கோளே இல்லை. கட்சியோட குறிக்கோள் என்னன்னு தெரியாது, கொள்கைன்னா என்னன்னு தெரியாது. ஏதோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க பின்னாடி ஆட்டு மந்த மாதிரி ஓடிட்டு தான் இருக்காங்களே ஒழிய அதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன கெட்ட விஷயம் என்னன்னு ஆராய்ஞ்சு பார்க்கறதுல யோசிக்கிறது இல்லை. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓட்டு போகிறது அவங்களுக்கு ஒரு ஃபேஷனாக மட்டும்தான் தெரியுது. சார், இன்றைய இளைய தலைமுறைகிட்ட அரசியல் விழிப்புணர்வு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளில் நம்ம நிறைய மாற்றங்களை நம்ம பார்த்துருக்கோம் இளைஞர்கள் மத்தியில். கடந்த 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பரம்பரை கட்சி, பரம்பரைக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருந்தது. அன்னைக்கு நமக்கு மீடியா இல்லைங்க, தொலைத்தொடர்பு எதுவுமே கிடையாது. அப்போ அன்னைக்கு டிவிங்கிற தூர்தர்ஷன்ற ஒரு சேனல் மட்டும்தான் இருந்துச்சு. அதன் மூலமாக நமக்கான செய்திகளை நம்ம அதில் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நொடி செய்தி போய் சேர்ற அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. அதனால இளைஞர்கள் 10 ஆண்டுகளில் சிறப்பாக அரசியலை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நிறைய மாற்றங்களை ஏற்படுது. இன்றைய இளைய தலைமுறையிடம் ஒட்டுமொத்தமா அரசியல் விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லிட முடியாது, ஒட்டுமொத்தமா எல்லாருக்கிட்டையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. இன்னைக்கு அவங்க எந்த தலைவர்களை தங்கள் வழிகாட்டி எடுத்துக்கிறாங்க, எந்த வகையான புத்தகங்கள் படிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவர்களோட அரசியல் அறிவுங்கிறது இருக்கிறது. வெறும் படத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு அரசியல் அப்படிங்கிறது அது அரசியலாகவும் எடுத்துக்க முடியாது. அவங்கள்ட்ட அரசியல் புரிதல் எதுவும் இல்லைன்னு. ஆனா ஏறக்குறைய இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் மத்தியில அவர்கள் பின்பற்றுகிற அந்த கொள்கை எந்த கொள்கையா இருந்தாலும் அதை சார்ந்த படிப்பும் அதை சார்ந்த தெளிவும் அதை பற்றிய புரிதலும் இருக்கிறது. இப்ப இருக்கிற மக்கள் இளைஞர்கள் விழிப்புணர்வு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நல்லா இருக்கு இப்போ இருக்கிறது. அதனால இதே போல போயிட்டு இருந்தா எதிர்காலம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது இன்னொன்று டெக்னாலஜி இது நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு அசம்பாவிதமோ இல்லை வேற ஒரு இதுவோ உடனே மெசேஜ் உடனே இதெல்லாம் பார்க்குற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுனால இளைஞர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. அதே போல் அரசியல்களும் நல்லா வருன்ற நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பா அரசியல் விழிப்புணர்வு இளைஞர்கள் இல்லைன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கக்கூடிய டெக்னாலஜி அப்படி. இன்னைக்கு நடக்கிற ஒரு சில விஷயங்கள் 10 நிமிஷத்துல நமக்கு ஃபிளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே வந்துடுது. ஏதோ நம்ம தாத்தா பாட்டி காலத்துலயோ இல்லை அப்பா அம்மா காலத்துலயோ அந்த 7 மணிக்கு ஈவினிங் ஒரு செய்தி வரும், அதையே பெருசா உட்காந்து பார்ப்பாங்க. இன்னைக்கு எல்லாமே ஒரு சின்ன ஒரு மொபைலுக்குள்ள அடங்கியது. ஸோ இல்லைன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஒரு சிலர் வெளிநாட்டுல இருந்து என்னுடைய ஓட்டு எங்க இருக்கு, என்னோட சொந்த ஊருக்கு போட்டுட்டு போற அளவுக்கு விழிப்புணர்வுகள்லாம் வளர்ந்துருக்கு.